Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஊப்ஸ் அப் கயா 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சோஷியல் டிராமா சீரிஸ் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி ரிவீல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் சீரிஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சீன்ஸ் இல்லைனாலும் மெசேஜ் ஓரியன்டட் சீரிஸ்ங்கிறதுனால நிறைய டைலாக்ஸ் அது ரிலேட்டடாவே ஸ்கிரீன் பிளே பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ் 45 மினிட்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணி நீட்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரே சிட்டிங்ல உட்காந்து பாக்குற மாதிரியான நல்ல ரொமான்டிக்கல் காமெடி டிராமா ஸ்டைல என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் மிடில் கிளாஸ் சேர்ந்த ஃபேமிலி பொண்ணா இருக்கா, ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டுல அம்மா பாட்டின்னு சொல்லி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் பாட்டி எப்பவுமே தான் பேத்தி கெட்டு போயிடக்கூடாது, உண்டியில பாதுகாப்பா வளர்க்கணும்னு சொல்லி பயங்கர கட்டுக்கோப்போட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயின் 2-3 வருஷமா தான் ஓம்கருங்கிற பாய் ஃப்ரெண்டோட ஜாலியான லைஃப் லீட் பண்ணி ஃபோர் பிளே பண்ணி சந்தோஷமா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ண மாட்டேன்னு பயங்கர கொள்கையோடு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயின் எதிர்பாராத விதமா ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஒரு டெஸ்ட்டுக்கு போன இடத்துல அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இன்செமினியா பண்ணி விட்டுறாங்க. அதனால ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. அந்த குழந்தையோட அப்பா தான் ஹீரோயினோட எக்ஸ் கிரஷ்ங்கிறத தாண்டி அந்த ஹோட்டல் ஓனருங்கிறதும் தெரிய வரும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அடுத்தடுத்து ஹீரோயின் வாழ்க்கையில தொடர்ச்சியா வரக்கூடிய பிரச்சனை என்ன, பாய் ஃப்ரெண்டு கூட ஒண்ணு சேர்ந்தாங்களா, அப்பாவா குழந்தைக்கு ஒருத்தன் வந்து நிக்கும் போது ஹீரோயின் பண்ணாத தப்புக்காக எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, இதை சுத்தி நடக்கக்கூடிய காதல் காமெடி டிராமா என்னங்கிறது இந்த சீரியஸ்ல கலர்ஃபுல்லா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீட்டா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் ப்ராப்பரா லிப்சிங் கூட சூப்பராகவே பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நீட்டாவும் ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ் குறையாத ரொமான்டிக்கல் டிராமாவை நீட்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ரோம்காம் டிராமா தான். செக்ஸ் எஜுகேஷனை பத்தி மெசேஜ் ஓரியன்டட் சீரீஸா நல்லாவே நரேட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஒரு எபிசோட்லயுமே நல்ல ட்விஸ்டா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. என்கேஜிங்கா இருந்தாலும் ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா சீரீஸ் தான், பட் ரொம்ப மெலோடிக்கா கொண்டு போயிட்டாங்க. நிறைய சீன்ஸ் ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்துச்சு. சீரீஸோட மொதல் 2 எபிசோட்லயே ஒட்டுமொத்த கதையும் போட்டு உடைச்சு வச்சுட்டாங்க. நிறைய கேரக்டரைசேஷனா தேவையில்லாம ஓவர் டூ பண்ணி சீரியல் டோன்ல ஜவ்வா இழுத்து 5th and 6th எபிசோட்லாம் பயங்கர டிராகிங்கா கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல சீசன் 2க்கு மட்டும் லீடு போட்டுறாதீங்கன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு உங்களோட பொறுமையை பயங்கரமா சோதிச்சிருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓப்பன் மைண்டட் பீப்புளா இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் செக்ஸ் எஜுகேஷனை பார்த்தனா காமெடி டிராமா சீரீஸ் தான் இது. ஒன் டைம் வாட்சபிளான சீரீஸ் தான். இந்த சீரீஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.